அந்த சமூகத்திலே ஆண்டவர் நம் மத்தியிலே பேச போகிறார். இந்த வார்த்தைகளை நாம் கேட்பதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி அந்த சமூகத்திலே நாம் செவிப்போம். அந்த சகோதரன் இன்னும் அவர்கள் நம்ம ஜெபத்தில் நடத்துவார். நல்ல தகவலே நல்ல நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே பிறப்பின் செய்தியை குறித்து நாங்கள் பாடவும் வேத வசனங்கள் வாயிலாக அதை கேட்கவும் கர்த்தருக்கு தந்த அந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி. அந்த ஒவ்வொருவருக்கும் ஆசிரியர் தெய்வ பிரசனம் தெய்வ சமூகம் எங்கள் மத்தியில் செவாடி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தடைகளை நீக்கி இந்த நாமத்தில் பயன்படுத்தி தொடர்ந்து எங்கள் வழிநடத்த முடியும்னு சொல்லியிருக்கிறோம். ரட்சகர் மீட்பர் இயேசு மூலம் கேள்விதாமே. இன்றைய செய்திக்காக நாங்கள் சொல்றது பேசி கொண்டது போது கேத்தலிக் ஃபாதர் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் நீங்கள் அவைலபிள் இல்லை, ஆனாலும் கூட குடும்பத்தில் இருந்து ஒருவரை தேர்வு செய்யும்படியான ஒரு காரியத்துக்காக நாங்கள் தமிழ் சகோதரன் வாங்க சஞ்சு அவர்களை நாங்கள் தெரிந்து கொண்டோம். அவர் கட்டுரை செய்தி நம்ம அதில் பகிர்ந்து கொள்வார். இப்பொழுது மணி 8:10 8:30 முடிமானால் எடுத்துடுவோம். முடிமானால் என்று இப்பொழுது 20 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. 2 நிமிஷம் போயிடுச்சு. 2 நிமிஷம் 10 நிமிஷத்துலேயே முடிச்சுல. ஏன்னா இது பாடல் அதனால் ரொம்ப மெசேஜ்லாம் வேண்டாம். நான் வீட்டுக்கு வந்ததே மணி 5 மணிக்கு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அது வந்தேன். ரெஸ்ட்டே இல்லை ஆக்சுவலாக. 4 மணிக்கு காலையில் எழுந்தேன்னா ஓடி 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 நைட்டு 12 4 மணி நேரம் தான் தூங்குவேன். 4 மணிக்கு மெசேஜ் போடுவேன். 4:30 மணிக்கு அதில் ஒருத்தர் ஆமைன்னு போடுவேன். இவரும் தூங்க மாட்டார் போடுவேன். சரி, நம்மள மாதிரியே ஒருத்தர் இருக்கிறாரு. ஒரு 4 மணி நேரம் தான் தூங்குறதுக்கு நேரமே கிடையாது. ஓடிக்கொண்டே இருக்கிறோம். மார்ட்டின் லூதர் சொல்கிறார், உன்னால் முடிந்த வரைக்கும் ஓட முடியலையா நடந்து போ, நடக்க முடியலையா உருண்டு போ, உருள முடியலையா தவழ்ந்து போ, ஆனால் நிற்கிறது புரியமானவர்கள். கர்த்தர் நம்மளுக்கு எதிர்பார்ப்பது அப்படிப்பட்ட வாழ்க்கை தான். ஒருபோதும் நிற்காத, ஒரு நேரம் நிற்பதற்கான நேரம் இல்லை. நல்ல அடுத்து வாசிப்போம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திற்கு வாசிப்போம். அவருடைய பிறப்பை குறித்து கிறிஸ்மஸ் நெருங்கி கொண்டிருக்கிறது. கிறிஸ்மஸ் என்றாலே நமக்கு ஒரு ஜாலியாக இருக்கும். சில பேர் கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம், சில பேர் கொண்டாட மாட்டாங்க. கொண்டாடினாலும் அது ஆண்டவருக்காக, கொண்டாடலைனாலும் அது ஆண்டவருக்காக. அதனால தான் நாங்கள் அந்த ஆர்குமெண்ட்டுக்கே வரல. ஒரு ஆர்குமெண்ட், ஒரு விவாதம் நடந்தது. அதை நான் கலந்துக்கல. ஏன்னா எனக்கு அதை உண்மையாக உடன்பாடு இருக்கேன். தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம். எல்லாம் தேவனுக்காக, தேவனை மகிமை பண்ணுங்க. நகை போடலையா தேவனுக்காக, நகை போடலையா தேவனுக்காக, மாம்சம் சாப்பிடலையா தேவனுக்காக, சாப்பிடலையா தேவனுக்காக, உபவாசம் இருக்கிறியா தேவனுக்காக, உபவாசம் இல்லையா தேவனுக்காக. ரோமருக்கு எழுதிரும் 14ஆம் அதிகாரம் அப்படி சொல்லுது. அதை ஒரு 20 வாட்டி வாசிக்க புரியும். அதை திருப்பி திருப்பி வாசித்தீங்கன்னா புரியும். எல்லாமே ஆண்டவருக்காக, எதையும் குற்றப்படுத்துவதற்கு நமக்கு தகுதி இல்லை. அதனால் போன ஆர்குமெண்ட் எப்பயே முடிச்சிட்டேன். இப்போ செய்திக்கு கடந்து செல்லும். வாசிப்போம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் எடுத்து வாசிப்போம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தைகளை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றார். கர்த்தருடைய தூதன் வந்து நின்றார். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள், எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கிறிஸ்துவின் பிறப்பு என்பது ஒரு நற்செய்தி. அந்த நற்செய்தியை நாம் புரிந்து கொள்வதற்கும் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக பயப்படாமல் இருக்க வேண்டும். பயப்படவே கூடாது. சாத்தான் இந்த உலகத்தை எப்படி ஆள்றான்னா பயத்தினால் ஆள்றான். அந்த காலத்தில் இந்த ரோட்டில் போவாது, அப்போல்லாம் லைட்டே இருக்காது. யானாப்பட்டிக்கு அப்புறமே லைட் இருக்காது. அந்த காலத்தில்
இருட்டான ரோடு. இப்போ வீட்டில் சொல்லுவாங்க, அந்த ரோட்டில் போகாத பேய் இருக்கணும், அந்த மரத்தாண்ட போகாத பேய் இருக்கணும், அந்த பாழஞ்ச பில்டிங்கு போகாத பேய் இருக்கணும். அப்போ சில இடங்களை சாத்தான் தனக்கு என்று வைத்துக் கொண்டிருந்தான், சில தெருக்களை அவன் வைத்துக் கொண்டிருந்தான், சில மரங்களை வைத்துக் கொண்டிருந்தான், சில பழடைந்த கட்டிடங்களை அவனுடைய இடமாக வைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் இப்போ அவனுக்கு அது தேவையே இல்லை. எங்கே பார்த்தாலும் வெளிச்சம், பகல் மாதிரி ஆயிடுச்சு. இருட்டு ரோடு தேவையில்லை, பாழடைஞ்ச பில்டிங் தேவையில்லை, மரம் தேவையில்லை, ரொம்ப ஈஸி. பாக்கெட்டில் வந்து உட்காந்துட்டான் மொபைலாக. இப்போ நம்மளுக்கு தேவையே இல்லை. நம்ம அவனை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் நம்மளை ஆக்கிரமிச்சுட்டாங்க. அவன் மொபைலாக வந்து பாக்கெட்டில் உட்காந்துட்டான். இப்போ பயத்தை அந்த மொபைல் ஆன் பண்ணால் போதும், டாக்டர் வந்து சொல்லுவான் முட்டை சாப்பிடாது. இன்னொரு டாக்டர் சொல்லுவான் முட்டை சாப்பிடும், 8 முட்டை சாப்பிடணும். ஒருத்தர் சொல்லுவான் கோழிக்கறி சாப்பிடாத விஷம். இன்னொருத்தர் சொல்லுவான் கோழிக்கறி சாப்பிடணும். ஒன்றுமே புரியாது நமக்கு. இல்லாதெல்லாம் சொல்லி பயக்காட்டி எதுவுமே சாப்பிடாத அளவுக்கு ஆகிடுவாங்க. நம்ம எதை பார்த்தாலும் பயமாக இருக்கும். வெள்ளை அரிசி சாப்பிடாது, கருப்பு அரிசி சாப்பிடும், பிரவுனா சாப்பிடும், சகப்பா சாப்பிடணும். எதை போய் தேடுறது இதெல்லாம்? அப்படி ஒரு பயத்தை காண்பிக்கின்ற சூழ்நிலையை சாத்தான் கொண்டு வந்துட்டான். ஆனால் நமக்கு பயமே இருக்கக்கூடாது. பயம் இல்லாமல் இருந்தால்தான் தேவனுடைய நற்செய்தியை தெரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அந்த நற்செய்தி, அவர் நமக்கு கொண்டு வருகின்ற நற்செய்தி, கர்த்தர் நமக்கு கொண்டு வருகின்ற நற்செய்தி என்ன? அவர் எதற்காக வந்தார்? பூமியில மனிதனாக அவர் ஏன் பிறந்தார்? லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல இப்படியாக சொல்லுகிறது. வாசிப்போம். 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையில் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், குருடர்கள் பார்வையடையவும், பிரசித்தப்படுத்தவும், என்னை அனுப்பினார். அவர் வந்ததற்கான காரணத்தை அவர் சொல்லுகிறார். நமக்கு ஒரு விடுதலையை கொடுப்பதற்காக அவர் வந்தார். அவர் வந்த செய்தியை எத்தனையோ முறை கேட்டிருப்போம். இந்த நற்செய்தியை பலமுறை கேட்டிருப்போம். என்னதான் இதுல பெரிதாக இருக்கிறது? கேட்டு கேட்டு போர் அடிச்சு போயிடும். சில பேருக்கு மெசேஜ்னாலே தூக்கம் வரும். மெசேஜ் வந்தால் தூங்கிடும். பாட்டெல்லாம் பாடும்போது முடிச்சுட்டு இருப்பாங்க, மெசேஜ் வந்து தூங்கிடும். அப்போ கேட்டு கேட்டு போர் அடிச்சுட்டேன். என்னதான் அது நற்செய்தி? அதை பார்க்கின்ற விதத்திலே நாம் பார்க்கும்போது தான் நமக்கு புரியும் என்ன நற்செய்தி. அவர் தேவன் மனுஷகுமாரனாக வருகிறார். அவர் தேவன் என்று சொன்னால் அவர் சாதாரண தேவன் அல்ல. அந்த சராசரங்களை உண்டாக்கின தேவன். அதாவது நாம் பூமியில் இருக்கிறோம். இந்த பூமி 9 கோள்ல ஒரு கோள். இந்த 9 கோள்களும் சூரியனை மையமாக வைத்து சுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு பிரபஞ்சம். இந்த மாதிரி லட்சக்கணக்கான பிரபஞ்சம் இருக்கிறது என்று சொல்கிறார். இந்த லட்சக்கணக்கான பிரபஞ்சங்களும் ஒரு மில்கி வேல ஓடிக்கொண்டிருக்கிறது. இவ்வளவும் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே வைத்து அதை படைத்து ஆளுகின்ற தேவன், நம்முடைய கற்பனைக்கு எட்டாதவர். அந்த தேவன் பூமிக்கு மனுஷனாக வருகிறார் என்று சொன்னால் அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. நாம் ரொம்ப சாதாரணமாக இந்த செய்தியை, நற்செய்தியை, ஏதோ வந்தாருப்பா, அவர் இருந்தாருப்பா, போனாருப்பான்னு இல்லை. அவர் வந்தது ஒரு பெரிய காரியம். அதை யோசித்து பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால் எதுவுமே நம்மால் சீக்கிரத்தில் மாற்றிக்கொள்ள முடியாது. என்னால் சீக்கிரம் மாற்றிக்கொள்ள முடியாது. சத்தியமா எதையுமே மாற்றிக்கொள்ள முடியாது. பைக் ஓட்டாதரா வேகமானு சொன்னா அவன் கேட்க மாட்டான். உழுந்து கை கால் உடைச்ச பிறகுதான் அவன் ஸ்லோவா ஓடுவான். நாம எதையும் சொன்னா ஏத்துக்க மாட்டோம். உழுந்து உதப்பட்டு அடிபட்டு உடைஞ்ச பிறகுதான் நம்ம மாற்றிப்போம். எதையுமே நாம் சீக்கிரமாக மாற்றிக்கொள்ள மாட்டோம். ஆனால் அந்த சராசரங்களை படைத்த தேவன் தன்னை ஒரு மனிதனாக மாற்றிக்கொள்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? அவரை பார்க்க முடியாது. மோசே கேட்கிறான், உங்களை பார்க்கணும் தேவனே. அவர் சொல்றாரு, என்னை பார்த்தவன் யாரும் உயிரோடு இருக்க முடியாது. தேவனை பார்க்க முடியாது. பார்த்தா அவன் காலி. நான் கடந்து போகிறேன், என் பின்பக்கத்தை பாருங்க சொல்றேன். தேவனை பார்ப்பது முடியாத காரியம். அப்படிப்பட்ட தேவன் பார்க்கின்ற மனிதனாக பூமிக்கு வருகிறார். பார்க்க முடியாத தேவன், பார்க்க கூடாத தேவன்
ஒரு சட்ட திட்டங்களுக்கு உடைய தேவன் அவர். இப்படின்னா அப்படிதான், அதை மாற்ற முடியாது. ஆனால் அவர் மாற்றிக் கொள்கிறார். மனிதனாக வருகிறார். பார்க்க முடியாத தேவன், உச்சரிக்க முடியாத நாமத்தை உடைய அவர் உச்சரிக்க கூடாது. மோசே கேட்கிறார், நீங்க யாருப்பா தேவனே? அவர் தன்னை அறிமுகப்படுத்தும் போது ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கின் தேவன் என்று அறிமுகப்படுத்துகிறாரே தவிர அவர் வேற ஏதோ சொல்லவில்லை. அப்ப கேட்கிற அவருடைய நாமம் என்ன? நான் இருக்கிறவாறவே இருக்கிறேன் சொல்லவே இல்லை. அந்த நாமத்தை சொல்லவில்லை, உச்சரிக்க கூடாது. இதுதான் 23ஆம் சங்கீதத்தில் முதல் வசனத்தில் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன் என்று தொடங்கும் பொழுது ஒரிஜினல் வெர்ஷன்ல எப்படி இருக்கிறது என்று சொன்னால், கர்த்தர் என்கின்ற இடத்துல எபிரேய பாஷையில YHWH என்று இருக்கும். அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது எப்போதுமே சில வார்த்தைகளை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அது பேர் டிரான்ஸ்லேஷன் இல்லை, டிரான்ஸ்லிட்ரேஷன். டிரான்ஸ்லேஷன் என்று சொன்னால் ஒரு வார்த்தையை வேறு மொழிக்கு மாற்றுவது. அம்மா என்கின்ற வார்த்தையை மதர் என்று மாற்றினால் டிரான்ஸ்லேஷன். அம்மா என்கின்ற வார்த்தையை அம்மா என்று மாற்றினால் அது பேர் டிரான்ஸ்லிட்ரேஷன். இதனால தான் அப்பா பிதாவை என்று அழைக்கின்ற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை என்று சொல்லுகின்ற வார்த்தை ஆங்கிலத்தில் அப்பா ஃபாதர் என்று. அந்த அப்பா என்கின்ற வார்த்தை அப்படியே இருக்கும் எல்லா மொழியும், அது பேர் டிரான்ஸ்லிட்ரேஷன். இந்த இடத்துல YHWH என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று குறிப்பிடப்பட்டது. YHWH ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. ஏன் என்று சொன்னால் உச்சரிக்க முடியாத நாமத்தை உடையவர். அப்ப அவர் எப்படிதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவது? அதற்காக 2 வவல்ஸ் ஆட் பண்ணி YHWH யாவே என்ற வார்த்தையை ஆட் பண்றாங்க. அதுக்கு ஒரு ப்ரொனன்சியேஷன் வேல்யூ அதுக்கு கொடுக்குறாங்க, லிங்குவிஸ்டிக் வேல்யூ கொடுக்குறாங்க. அதை யாவே என் மேய்ப்பராக இருக்கிறார் என்று சொல்கிறார். அப்ப இந்த YHWH என்கின்ற வார்த்தை ஆங்கிலத்தில் டெட்ராகிராமட்டிக் என்று சொல்வாங்க. டெட்ராகிராமட்டிக் என்று சொன்னால் உச்சரிக்க முடியாத வார்த்தை. அவர் யார் என்று சொன்னால் உச்சரிக்க முடியாத வார்த்தை. அந்த உச்சரிக்க முடியாத, உச்சரிக்க கூடாத வார்த்தை மனுஷனாக பூமிக்கு வருகிறார். அல்லேலூயா. யாரை உச்சரிக்க கூடாதோ அவரை நினைத்து நினைத்து உச்சரிக்கும்படி அவருக்கு என்று ஒரு நாமத்தை, இயேசு என்கிற நாமத்தை கொடுக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும் மனிதர்கள் உச்சரிக்க விரும்புகிறார். மனிதன் ஒரு பெயரை விரும்புகிறான், ஒரு நாமத்தை விரும்புகிறான், ஒருத்தரை பார்க்க விரும்புகிறான், ஒரு நாமத்தை கொடுக்கிறார். இயேசு என்கின்ற ஒரு நாமத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு எல்லா இடத்திலும் இயேசு 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 என்று சொல்லுகின்ற அளவிற்கு அந்த நாமத்தை கொடுக்கிறார். ஆனால் உச்சரிக்க முடியாத தேவன் அவர். யாவே என்று வவல்ஸ் ஆட் பண்ணி சொன்னாலும் அந்த வார்த்தை YHWH உச்சரிக்க கூடாத ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை உச்சரித்தா என்ன சவுண்ட் வரும்னா இதான் வரும். அதாவது ஒரு குழந்தை பிறந்த உடனே இழுத்து விடுகின்ற மூச்சின் சத்தம் தான் அவருடைய நாமம். ஒரு மனிதன் மரிக்கும் பொழுது அவன் கடைசியாக விடுகின்ற அந்த மூச்சின் சத்தம் தான் அவர் நாமம். அவர் நாமம் அதிசயமாக. அந்த நாமத்தை எளிமையாக்கி நமக்காக கொடுத்தார். அவர் 33 ஆண்டுகள் நம்மோடு கூட வாழ்ந்தார், நம்மோடு கூட இருந்தார். அவரை பார்த்தவர்கள் சாட்சியாக எழுதின நிருபங்களையும் சுவிசேஷங்களையும் பார்க்கிறோம், வாசிக்கிறோம். அதில் பல காரியங்கள் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மனிதர்களோடு மனிதர்களாக வாழ்ந்தார் என்பதற்கு ஆதாரமாக பல வசனங்கள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. உச்சரிக்க முடியாத நாமத்தை உடையவர் உச்சரிப்பின் நாமத்தை பெறுகிறார். பார்க்க கூடாதவர் பார்க்கும்படி மனிதனாக வெளிப்படுகிறார். தேவன் சட்ட திட்டங்கள் உடையவர், தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டார். சட்ட திட்டங்கள் உடையவர். ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்து கொண்டதனால் மோசேவை கொல்ல பார்த்தார். அந்த வசனத்தை வாசிக்கும் போது மிக ஆச்சரியமாக இருக்கும். தன்னுடைய சிநேகிதன் என்று சொன்ன மோசேவை கொல்ல பார்க்கிறார். ஏன் என்று சொன்னால் அவன் உடன்படிக்கையை மீறிவிட்டார். ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்கிறார். நுனித்தோலை வெட்டி 8 நாட்களிலே குழந்தை பிறந்தவுடனே ரத்தத்தினால் உடன்படிக்கை தேவனோடு செய்து கொள்ள வேண்டும் என்று ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். ஆனால் மோசேயுடைய பிள்ளை வளர்ந்து விட்டார். அவனுக்கு விருத்த சேதனம் செய்யவில்லை. அந்த சட்டத்தை மீறும் பொழுது அவன் யாராக இருந்தாலும்
அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, சிநேகிதனாக நினைத்த அவனை கொல்ல பார்க்கிறான். அவனை போட அவனை காலி பண்ண. சிநேகிதன் என்று சொன்ன மோசேவை கொல்ல பார்க்கிறான். அப்படிப்பட்ட தேவன் அவர் சட்டத்தை மீறுவதில்லை. ஆனால் மோசேயுடைய மனைவி மிக ஞானமாக ஒரு கல்லை எடுத்து நுனித்தூளை வெட்டி அப்பவே உடன்படிக்கை நிறைவேற்றுகிறார். அதனால மோசே தப்பிக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை மீறாத தேவன் பூமியில வந்து சட்டத்தை மீறுகிறார். பயங்கரமான பாவியெல்லாம் கூட கூட்டு வச்சுக்கிறார். பயங்கரமான பாவி, தகுதியே இல்லாதவன் என்கிட்ட மைக்கு கூடுகிறார், பேசுப்பா, எல்லாரையும் கூட்டு பாப்பா, மோசேவை கொல்ல பார்த்தாங்க. அப்படிப்பட்ட தேவன் அவர், சட்டத்தை மீறாத தேவன், சட்டத்தின்படி இருக்கின்ற தேவன், நீதியின்படி இருக்கின்ற நீதிபரர். ஆனால் இங்க வந்து அதெல்லாம் மாத்திட்டு மோசமானவனை மேல கையை போட்டு, பாப்பா இதான் வேணும், பகல்ல மீன் பிடிச்சா வரி கட்டணும்னு ராத்திரில போய் மீன் பிடிக்கிற பாரு, நீதான் எனக்கு வேணும், பேதுருவே வா வாப்பா. மோசமா உனக்கு அடிக்கடி கோபம் வரும் பாரு, யோவான் யாக்கோபு பயங்கரமான கோபக்காரங்க, இடிமரம், நீங்க தான் எனக்கு வேணும், யூதாசே நீதான் எனக்கு வேணும். அதோட மோசமா ஒருத்தங்கிறான், மார்க்கு 3ஆம் அதிகாரம் 3:18 வசனம். 3:18 அவருடைய சீஷர்களை குறித்து சொல்லும் போது கடைசியா ஒருத்தனை சொல்லியிருப்பார். வாசிங்க. 3:18 அந்திரேயா, பிலிப்பு, பர்தலோமி, மத்தேயு, தோமா, அல்பேயு குமாரன் யாக்கோபு, ததேயு, கானானியனாகிய சீமோன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆற்றில திட்டுத்தனமா போய் வரி கட்டாம மீன் பிடிச்சி இருந்தான், கோபக்காரன் இருந்தான், ரவுடி பாசை இருந்தாங்க, எல்லாம் ரைட். ஒருத்தன் தான் பாரு, அவன் வந்து யாருன்னா ஆங்கில வேதாகம் அவன் என்ன சொல்லணும்னா சைமன் தி ஜெலாட் என்று சொன்னான். ஜெலாட் என்று சொன்னால் அந்த காலத்தில் இருந்து ஒரு தீவிரவாத ஒரு அமைப்பை சேர்ந்தான். அவன் என்ன பண்ணுவான்னா, யாராவது ரோம சோல்ஜர் தனியாக மாட்டான், அவன் வெட்டி போட்டுருவான். இவங்களுக்கு இதே வேலை தான், ரோமர்களை கொல்லுவது தான் வேலை. யாராவது யூதர் பெண்மணியோ யூத மனுஷனையோ ரோமர்கள் அடித்தால் அவனை நோட் பண்ணின்னு ராத்திரி போய் அவன் வீட்டை வெட்டி போட்டுருவான். கொலை பண்ணுவது தான் அவன் வேலை. ஏகப்பட்ட கொலையை செய்த ஒரு தீவிரவாதி. இது ரோமன் கேத்தலிக் தமிழ் பைபிளில் தெளிவாக சீமோன் என்கின்ற தீவிரவாதின்னு இருக்கும். நம்ம பைபிளில் இருக்காரு, கானானியனாக சீமோன் இருக்கும். ஆனால் ரோமன் கேத்தலிக் பைபிளில் பார்த்தீங்கன்னா தீவிரவாதினே இருக்கும், தெளிவாக இருக்கும். அந்த ஜெலாட் கூறுகிறான். எப்படிப்பட்ட தேவன், நீதிபரர், நியாயத்தை மாற்றாதவர், சட்டத்தை உடைய தேவன் பூமிக்கு வந்து ரவுடிங்கெல்லாம் கூட வச்சிருக்கிறார். இதனால தான் பயந்து போயிட்டு சகை மரத்து மேலே ஏறி, அப்பா ஒரு பயங்கரமான ஆள் கூட வந்து சைமன் செலாட்டுகிறான், இந்த பக்கம் பேசிருக்கிறான், இந்த பக்கம் யோவானுங்கிறான், இவர் எப்படிப்பட்டவரோ என பயந்து காட்டறுத்தி மரத்தின் மேலே ஏறி பார்க்கறான். இவர் பயங்கரமான ஆளு, கூட எல்லாம் ரவுடி பசங்க, எல்லாம் பயங்கரமான ஆளுங்க, இவர் எப்படிப்பட்டவரோ. ஆனால் அவர் சொல்றாரு, சகீரே இறங்கி வா, உன் வீட்டிலே நான் அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட தேவன், தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துவதற்காக தன் தகுதியை மாற்றிக்கொண்டது. அல்லேலூயா. தகுதியே இல்லாதவனை தகுதிப்படுத்துவதற்காக தன்னுடைய தகுதியை விட்டு கொடுத்த தேவன். விட்டுட்டு வரார், அவருடைய தகுதி விட்டுட்டு வராரு, தேவத்துவத்தை, ராஜாதி ராஜன், தேவாதி தேவன் எல்லாத்தையும் விட்டுட்டு பூமிக்கு சாதாரண மனிதனாக வந்து தகுதி இல்லாதவன் தோல் மேல கைய போடுறாரு. எனக்குதான் தகுதியே கிடையாது, 1% கூட கிடையாது, 1% கூட இங்க நிற்பதற்கோ பேசுவதற்கோ தகுதியே இல்லை. ஆனால் அவர் என்னை பேச செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தகுதி இல்லாதவன் சைமன் இந்த ஜெலாட்டை கூட்டு கூட வச்சுக்கிறார். ஆமா, நீ தீவிரவாதி கூட பார்த்து எல்லாம் பயப்படுது, ஆனால் என்னோடு கூட நீ உன் வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. தகுதியே இல்லாமல் இருக்கலாம் பெரியமான. ஒருவேளை இந்த உலகம் உங்களை தகுதியற்றவனாக பார்க்கலாம், ஒருவேளை இந்த உலகம் உங்களை குறை சொல்லலாம், ஒருவேளை இந்த உலகத்துக்கு முன்பாக உங்களுக்கு வாழ்வதற்கு தகுதி இல்லாத மாதிரி ஒரு வெற்றிடத்தை நீங்கள் உணர்ந்திருக்கலாம். பல முறை ஒரு ஏண்டா வாழணும்னு தோணும், சில நேரத்தில் எதற்காக உயிரோடு இருக்கிறோம் என்று தோணும். ஆனால் நான் சொல்லுகிறேன், அவர் உங்களோடு இருக்கிறார், அவர் உங்களை வாழ வைக்கிறார்,
அவர் உன் தோள் மீது கைகளை போட்டு நண்பனாக உன்னை நடத்தி செல்லுகிறார். அல்லேலூயா. அவருக்காக வாழணும். அவர் உன்னை வழி நடத்துகிறார். அவரோடு கூட நாம் இருக்கிறோம். நாம் எதையும் மாற்றிக் கொள்வதே இல்லை. ஆனால் அவர் மாற்றிக் கொள்கிறார், நம்மை மாற்றுவதற்காக. நாம் சீக்கிரத்தில் மாற மாட்டோம் பாருங்க. நமக்காக யாராவது மாறுவாங்களா? எனக்கு கல்யாணம் போது பால் பொங்கி ஊற்றிடும். இந்த பால் பொங்கி ஊற்றி ஸ்மெல் வரும். எனக்கு பிடிக்காது. இந்த பால் போய் ஸ்டவ்வில் பட்டு ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் எனக்கு பிடிக்காது. எங்கள் மனைவியை கூப்பிட்டுனா அது ஸ்மெல் வரும். 20 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் அந்த ஸ்மெல் தான். முதல் நாள் கேட்டேன், ஏமா ஸ்மெல் வருது? சரி ஒரு 2 நாளில் மாறிடணும்னு பார்த்தேன். இல்லை ஒரு வாரத்தில் மாறிடணும்னு பார்த்தேன். இல்லை ஒரு மாதத்தில் மாறிடணும்னு பார்த்தா 20 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் பால் பொங்கி ஊற்றினே இருக்குது. எங்கள் வீட்டில் தினந்தோறும் கிரகப்பிரவேசம் பொங்கி பொங்கி ஊற்றினே இருக்குது. ஒரு பாலை கூட ஒரு 2 நிமிஷம் நின்னோன்னா அந்த பாலை காய்ச்சி எடுத்துடலாம். ஆனால் நம்ம நின்று இருந்துட்டு பொறுமையை இழந்துட்டோம். நகர்ந்தோடனே பொங்கும். அதுவும் நம்மளுக்கு ரொம்ப மோசமான பால். நம்ம இப்படி திரும்பனே பொங்கி ஊற்றும். நான் விளையாட்டாக சொன்னாலும் சீரியஸாக சொல்கிறேன். சின்ன விஷயத்தை கூட நான் மாற்றிக்கொள்வதில்லை, அதிகம் மாற்றிக்கொள்வதில்லை. ஆனால் பைபிளை கையில் வச்சுப்போம், போவோம், நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுவோம். ஆனால் எதையும் நம்ம மாற்றிக்கொள்வதில்லை. ஆனால் தேவன் தன்னுடைய எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்கிறார். அவருடைய பிரசன்னத்தில் நிற்க முடியாது. இவ்வளோ டைம் வேறு ஆயிடுச்சு. 20 நிமிஷம், 18 நிமிஷம், 19 நிமிஷம் ஆயிடுச்சு. அவருடைய பிரசன்னத்திலே நிற்க முடியாது, நிற்கவும் கூடாது. ஆசரிப்பு கூடாரத்திலே மகா பரிசுத்த ஸ்தலம், இன்னர் கோட், அவுட்டர் கோட் என்று சொல்லுவோம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே போகக்கூடாது. பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை பலி கொடுக்கப்பட்ட அந்த ஆட்டுக்கிடாவின் ரத்தத்தையும் அந்த தூப கர்ப்பங்களையும் எடுத்துக்கொண்டு உள்ளே போவார். பாவ நிவாரணம் கொடுப்பதற்காக உள்ளே செல்லுவான். அந்த பிரதான ஆசாரியன் பரிசுத்தமா இருக்கணும், எல்லாம் உள்ள போகக்கூடாது. அதனால இடுப்புல ஒரு கயிறு கட்டுவாங்க. ஒருவேளை பரிசுத்தம் இல்லைன்னா உள்ளவே செத்துருவார். அவரை யாரும் போய் தூக்கிட்டு வர முடியாது. எத்தனை பேர் உள்ள போனாலும் எல்லாரும் செத்துருவாங்க. அப்போ அவர் வெளியே எடுத்துன்னு வரதுக்காக இடுப்புல ஒரு கயிறை கட்டிட்டு வெளியிலேருந்து இழுப்பாங்க உனத்தை. அந்த கயிறு தான் சிஎஸ்ஐ ஃபாதர் தான் கட்டிருப்பாங்க இடுப்புல, கருப்பு கலர்ல. ஆனால் அவங்களுக்கு தெரியாது ஏன் கட்டுக்கிறாங்க. ஏன்னா அவங்க கட்ட சொல்லாத கட்டுக்கிறாங்க. ஆனால் அந்த கயிறு என்னன்னா ஆக்சுவலாக பிரதான ஆசாரியனுக்கு இடுப்பில் கட்டப்பட்ட கயிறு. அதெல்லாம் செத்துட்டா வெளியே இழுக்கிறதுக்கு. அப்போ அவருடைய பிரசன்னத்தில் போக முடியாது. அவர் மகா பரிசுத்த தேவன். அந்த பிரசன்னத்தில் நிற்க முடியாது, அவர்களை செல்ல முடியாது. ஆனால் அவர் மிகவும் மிகவும் சாதாரணமாக இதோ இந்த இடத்திலே அவருடைய பிரசன்னத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவரோடு கூட இருக்கிறோம், நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார், பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறோம், அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தில் நிற்கிறோம். நமக்கு எல்லாம் தகுதி இருக்கிறா? பிரதான ஆசாரியன் போல நம்ம பரிசுத்தமா இருக்கிறோமா? ஒருவேளை அந்த தேவன் இன்னைக்கு இருந்தார்னா ஒரு பாஸ்டர் கூட உயிரோடு இருக்க மாட்டான். பிரதான ஆசாரியன் உள்ள போய் கொஞ்சம் மிஸ்டேக்கான செத்துருவான். அப்படிப்பட்ட பரிசுத்த தேவன் இன்றைக்கு இருந்திருந்தா ஒவ்வொருத்தரும் புல்பீட்டில் பொத்துன்னு உருவாப்பாங்க. சர்ச்சு உள்ளவே ஒரு ஆம்புலன்ஸ் நிற்கணும். நான் எப்போ செத்துட்டு இருப்பேன், 10-15 வருஷம் கூட செத்துட்டு இருப்பேன் நானா. அப்படிப்பட்ட தேவன். ஆனால் அவரை மாற்றி கொடுக்கிறார். அவர் சொல்றாரு, உனக்கு எந்த தகுதியும் வேண்டாம், என் ரத்தத்தினால் உன்னை கழுவி உன்னை தகுதிப்படுத்துகிறேன். அல்லேலூயா. உன்னை நான் தகுதிப்படுத்துறேன். உனக்கு தகுதியே வேணாயா? உனக்கு தகுதியே வேணாம். ஆண்டவரை அறிந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க உலகத்துல, கோடான கோடி மக்கள். ஆனால் தேவன் சிலரை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த சிலரிலே நாம் இருக்கிறோம். அவரால் அறியப்பட்டு இருக்கிறோம். அவருக்கு தெரியும் என் பலவீனங்கள், அவருக்கு தெரியும் என் இடத்தில் இருக்கின்ற குறை, அவருக்கு தெரியும் என் குற்றம், அவருக்கு தெரியும் என் பாவம். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் பார்ப்பதில்லை நீ எப்படி பட்டுவேன், நீ பரிசுத்தமா இருந்தா வா, இல்லைன்னா வராத, சர்ச்சையா வராத நீ அப்படின்னு அவர் சொல்வதே இல்லை. பரிசுத்தம் இல்லையா, வா, உன் தோல் மேல நான் கைகள், உன்னிடத்துல எந்த விதமான தகுதியும் இல்லையா, வா, உன்னை நான் தகுதிப்படுத்துகிறேன். உன்னை தகுதிப்படுத்துகின்ற தேவன், உன்னை அழகுபடுத்துகின்ற தேவன், உன்னை அருமையான மனிதனாக மாற்றுகின்ற தேவன். ஆனா நம்ம அவரையே கேட்க கொடுக்கணும், அவரையே ஏமாற்றணும். அவர் அப்பா
ஒரு மகளிடத்துல பேசுவதை போல, ஒரு மகனிடத்தில் அன்பு வைப்பதை போல நமக்காக தன்னை மாற்றி வந்து நம்மை நேசிக்கிறார். நம்ம அப்பாவே ஏமாத்துற பிள்ளைங்க, நம்ம அப்பாவே ஏமாத்துற பசங்க. ஒரு பொண்ணு ஃபாரின்ல படிக்குது, ஃபர்ஸ்ட் இயர் படிக்குது. போச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. அவன் அப்பா வந்து ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாம் முடிச்சு இந்த பொண்ணு ஊருக்கே வரலையே, ஃபோன் பண்ண மாட்டேன். அவங்க அம்மா ஃபோன் பண்ணோன்னா அந்த பொண்ணு அவங்க அம்மா கேட்குது, என்னம்மா எக்ஸாம் எழுதின ரிசல்ட் என்ன ஆச்சு, ஏம்மா ஊருக்கு வரல? அந்த பொண்ணு சொல்லுதுமா, இங்கே வந்தம்மா, ஹாஸ்டலில் தங்கினேன், திடீர்னு ஒரு நாள் நெருப்பு பிடிச்சிக்கிச்சு. அந்த டைமில் தீயணைப்பு படையிலேருந்து வந்து தீயெல்லாம் அணைச்சாங்க. அப்போ ஒருத்தர் என்னை காப்பாற்றினாருமா. அந்த தீயணைப்பு வீரர் கூட லவ் வந்து அவரே லவ் பண்ணி நான் இப்போ கர்ப்பமாக இருக்கிறேம்மா. அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. அவன் அப்பாவுக்கு கோவம் வந்துச்சு, அப்படியே குதிக்கிறாரு. இதுக்கு தான் அப்போவே சொன்னேன், பாருங்களாம் வாங்க பாரு எப்படி ஆகிடுச்சு பார்த்தியா, அவன் வெட்டி போட்டுணும் அப்படி இப்படின்னு கோபத்தில் அப்படியே இது பண்ணுறாரு. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லு, கடைசியாம்மா தமாசுக்கு சொன்னேம்மா, அப்பா கோவப்படுறத பார்க்கறதுக்காக சொன்னேன், தமாசுக்கு சொன்னேம்மா. அவன் அப்பா அப்போ தான் ஐயோ நெஞ்சு வலி வந்துச்சு, அப்போ உட்கார. அப்புறமா சொல்லுது, 2 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டம்மா, அதனால தான்மா சொன்னேன். அவங்க அப்பா சொல்கிறார், ஃபெயில் ஆன மேட்டர் விட்டார், பரவாயில்ல ஃபெயில் ஆனால் பரவாயில்ல, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கு சொல்லாங்க. அவங்க அப்பாவை ஈஸியாக ஏமாத்திச்சு பாருங்க. நான் ஃபெயில் ஆகிட்டேன்னு ஃபஸ்ட்டு சொல்லிச்சுன்னா அவ்வளோதான், அவர் இங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி போய் அடிச்சிருப்பார். ஆனால் அது டெக்னிக்கலாக இப்படி ஒரு கதையை சொல்லிட்டு லாஸ்ட்டில் சொல்லுது, இல்லைப்பா தமாசுக்கு சொன்னப்பா நான் ஃபெயில் ஆகிட்டேன்ப்பா. இன்றைக்கி பிள்ளைங்க எவ்வளோ கிளவராக இருக்கிறாங்க அப்பாவை ஏமாத்துறதுக்கு. நம்ம கூட அப்படி தான் ஏமாத்தோம் அவரை. அப்பா தெரியாமல் பண்ணிட்டோம்பா, தெரியாமல் குடிச்சிட்டோம்பா, தெரியாமல் சிகரெட் குடிச்சிட்டோம்பா, தெரியாமல் இதை பார்த்துட்டோம்பா, தெரியாமல் அந்த படத்தை பார்த்துட்டோம்பா, தெரியாமல் போஸ்டரை பார்த்துட்டோம்பா, தெரியாமல் இங்கே போயிட்டோம்பா, எப்படியோ சொல்லி அவரை ஏமாற்றுவோம். எப்படி ஏமாத்தினாலும் அவர் சொல்லுவார், நீ என் மகன், அல்லேலூயா. நீ எப்படி பேசினாலும் எப்படி ஏமாத்தினாலும் எனக்கு தெரியும்பா உன் பலவீனங்கள், எனக்கு தெரியும்பா உன் கஷ்டங்கள், எனக்கு தெரியும்பா உன் வலிகள். நீ வாழ்கின்ற வாழ்க்கை முழுமையாக அறிந்திருக்கின்றது. அல்லேலூயா. அவர் நமக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிற ஒரு பெரிய லட்சியம். ரொம்ப டைம் எடுத்துக்கு நான் சார்ந்து 10 நிமிஷம் பேச நினச்சேன், 25 நிமிஷம் ஆயிடுச்சு. கண்களை மூடி செல்லுங்க. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். நான் உம்மை நேசிக்கின்றேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கின்றேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன், ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். நான் உம்மை நேசிக்கின்றேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கின்றேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன், ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன். என்னை நேசிக்கும்
கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, உன் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்துவேன் நன்றியோடு. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை நம்மை அருமையாக விடாமல் நடத்துகின்றே. இதோ இன்று வரை இந்த உலகமே உன்னை வெறுத்தான், உன்னோடு கூட யாரும் இல்லை என்றாலும் சரி, அவர் உன் அருகிலே நின்று உன் தோள்களின் மேலே கைகளை போட்டு, என் நண்பனே, என் நண்பியே, என் உறவே என்று சொல்லி உன்னை அழைத்து செல்லுகின்ற நீ மட்டும் காத்தை மாறுவே என்றென்றுமாய் உங்களோடு